welcome to Love Today channel. This video sponsored by Buy Mode Shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy Mode e-shopping. நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இன்றைக்கி 200 கிராம் நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அது நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இது தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் மெலிசா. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. 1/4 கப் போல் தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட 3 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாம் சேர்த்து மையாக அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட கத்திரிக்காய் சேர்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் முடிஞ்சாச்சு. நீங்களும் போல் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.